ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அமெரிக்காவில் ஒஹாயோ சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பார்க், ஒரு ஹாக்கிங் ஹில்ஸ் பார்க் இல்லை, அது ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த அமெரிக்காவில் என்னென்னா, அப்படியே இந்த பழமையில் எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி, இப்போ ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி அப்படியே வச்சுருக்குறாங்க. அது வந்து இயற்கை மாறாமல் வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த இடத்துல அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இயற்கையாக அருவி கொட்டுறது, சின்னதாக அருவி இருக்கும், மலை மாதிரி இருக்கும். அது மேலே ஸ்டெப்ஸ், அந்த மலையிலேயே ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஏறி போய் ஃபுல்லாக மலையெல்லாம் பார்த்துட்டு, அதில் இந்த செடிமெண்ட்ரி ராக்குன்னு வாங்க பாருங்கள், அதுலேயே அந்த பாறைகள்லாம் படிஞ்சு அப்படியே அந்த காலத்தில் அந்த பாறைகளுக்குள்ளார கூட வாழ்ந்துருக்குறாங்க. அதுக்குள்ளாரெல்லாம் நிறைய மனிதர்கள் வாழ்ந்த அடையாளமும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். பாறைகள்லாம் நிறைஞ்ச இடம், அதில் ட்ரக்கிங் வேறு இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரக்கிங்கும் போனோம். அதுக்கப்புறம் வந்து ஆஷ் கேவ்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு கேவ் ஒன்று இருந்துச்சு. ரெண்டுத்தையுமே நம்ம பார்த்துட்டு வந்தோம். அங்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப இயற்கையை விரும்புகிறவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெறும் பில்டிங்ஸாக பார்க்குறது ஒன்று பாருங்கள். இதில் இருக்கும் ஆஷ் கேவ்னு போட்டிருக்கு பாருங்களேன். அதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் போனோம். இப்போ பார்க்குறது எல்லாமே ஆஷ் கேவ் தான். அப்படியே குகை மாதிரியே இருக்கும். அது அப்படியே மலையிலேயே இயற்கையாக அமைஞ்சது. இது செயற்கையாக செஞ்சதில்லை, இயற்கையாக அமைஞ்சது. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே சில்லுன்னு இருக்கும் அந்த இடம். மேலே இருந்து அப்படியே அந்த அருவி கொட்டுற மாதிரி சின்ன அருவி தான் இருந்தாலும் அவ்வளோ ஒரு இயற்கை அழகு பொருந்தியதாக இருக்கும். அங்கே போயிட்டு அந்த அருவி கொட்டுற இடத்துலலாம் நாங்கள் நிறைய எல்லாருமே, நாங்கன்னு இல்லை, எல்லாருமே அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அது எட்டக்க அந்த அருவி கொட்டுது. அதுக்கு முன்னாடி நிற்கும்போது நமக்கு பின்னாடி அந்த அருவி கொட்டுறது தெரியுது. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் ஃபஸ்ட்டு அந்த ஆஷ் கேவ்ன்றது அதுதான். அது ஃபுல்லாக அது மேலே ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெப் மேலே ஏறி நம்ம அது மலை மேலே நடந்து வந்து வெளியில் வர்ற மாதிரி ஒரு பாதை கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு நல்ல த்ரில்லாக இருக்கும். நம்ம ஏதாவது அட்வென்ச்சராக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக நடந்து போகிறவங்களுக்கு, மலை மேலே நடக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரிலாம் இது வரப்பிரசாதம் மாதிரி. அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் இந்த இடம். அவ்வளோ அழகாக இருக்குங்க. ரொம்ப இயற்கை சூழலோடு இருக்குங்க. ஒரு சில்னஸ் வேறு இருக்கும். பாருங்கள், அதே தான் இதில் எதுவுமே அவங்க இப்படி தரமா இருந்ததை அப்படியே மாற்றாமல் அப்படியே வச்சுருக்காங்க. அதுலேயே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த ஸ்டெப்பு, இந்த வீணாக போயிடுச்சு பிரிட்ஜுன்னா அந்த இடத்துல முண்டி பிரிட்ஜு கட்டி மற்றதெல்லாம் அப்படியே இருக்கும். அதே மாதிரி வச்சுருக்குறாங்க. நாங்களும் இது மேலெல்லாம் போய் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆஷ் கேவ் பார்த்துட்டு வந்து இந்த லஞ்ச் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அங்கே ஒரு ரெஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது. அங்கே உட்காந்து லஞ்செல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு இந்த இடத்துல அதுக்கப்புறம் திரும்ப மதியானம் போனோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெவில் பாத் டப்புன்னு வச்சுருக்காங்க. அதாவது அந்த அருவி கொட்டி அந்த இடத்துல ஒரு குளம் மாதிரி நிற்கிது. அங்கே எல்லாம் நல்லா குளிக்கலாம். ஆனால் வாட்டர் பயங்கர சில்னஸாக இருக்குது. இது கூட பாருங்களேன், ஒரு அருவியை கொட்டி அது விழுது. அவ்வளோ அழகாக இருக்குது. இது ஒரு பாத் டப் மாதிரி இருக்குது, ஆனால் சுழல் மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதனால் நான் அதை எடுத்திருந்தேன். அந்த டெவில் பாத் டப் கிட்ட ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் எப்படி வச்சுருக்காங்கன்னா, ஃபோட்டோ வியூக்குன்னே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த இடத்துல மரம் இருந்திருக்கும், அதை கட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு இந்த ஆஷ் கேவுக்கு அடுத்து அதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு ட்ரக்கிங் போனோம். ஆஷ் கேவ் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு ட்ரக்கிங் போனோம் உள்ளார. அந்த ட்ரக்கிங் தான் கேவ் ஹவுஸுன்னு இருக்கும். அந்த அதெல்லாம் அப்படியே படிஞ்சு மனிதர்கள் வாழக்கூடிய குகை மாதிரி இருந்துச்சு. அந்த குகையிலலாம் மனிதர்கள் இருந்திருக்காங்க. உள்ளார போய் பார்த்தா அப்படியே வௌவால்கள் இருந்த மாதிரி ஸ்மெல் அடிக்குது. ஆனால் மனிதர்கள் இருந்த தடயம் இருக்குது. அது கூட நாங்கள் கொஞ்சம் உள்ளாரெல்லாம் போய் பார்த்தோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அந்த இடத்துல ஃபோட்டோ கூட நான் எடுத்திருந்தேன். கேவ்ஸ்க்கு நடுப்புற போய் எல்லாம் அப்போ இருக்கலாம், மனிதர்கள் இருக்கலாம். அது மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இயற்கை சூழல் பொருந்திய ஒரு இடமா இருக்கும். நாங்கள் ஃபுல்லாக ட்ரெக்கிங் போனோம். இறங்கி ஏறி கொஞ்சம் ஸ்லோப்பாக போவோம், மேடாக போவோம். அப்படிலாம் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் மேலே இருந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த டெவில்ஸ் பாத்துன்றது. மேலே பின்னாடி அருவி கொட்டுது பாருங்கள். நம்ம முன்னாடி நாங்கள் எல்லாருமே உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். இது அந்த ஆஷ் கேவ் கிட்ட எடுத்ததுங்க. இது ஃபஸ்ட்டு எடுத்த ஃபோட்டோஸ். இதெல்லாம் நம்ம போகும்போது என்ட்ரன்ஸில் அங்கேயே
ஓரத்தில் நடந்து போகும்போதெல்லாம் இது மாதிரி இருக்கும். அங்கேருந்து முடிஞ்சு வந்தாலும் அந்த இடத்துலையும் ஃபுல்லாக அந்த கேவ் மாதிரி இருக்கும். அது அங்கே எடுத்தது இந்த ஃபோட்டோஸ் எல்லாம். அந்த டெவில் பாத்துன்ற இடத்துலையும் நிறைய ஃபோட்டோ நம்ம எடுத்திருப்போம். இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்த ஃபோட்டோ தான். இது கூட இது எங்கள் மச்சினர் ஒய்ஃபும், இது நானும் என்னுடைய சிஸ்டரும் சேர்ந்து நின்று எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், இது இந்த மேலேருந்து அருவி கொட்டுற மாதிரி இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து ஆஷ் கேவ் ஃபஸ்ட்டு போய் நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது எல்லாருமே. இப்போ நாங்கள் 2 ஃபேமிலி 3 ஃபேமிலி, எங்கள் பொண்ணு ஃபேமிலி, நாங்கள், எங்கள் மச்சினர் ஃபேமிலி எல்லோரும் போனோம் இல்லையா. அதனால் எல்லோரும் தனித்தனியாக நின்று ஃபோட்டோ எடுத்தோம். இப்போ நான் இந்த ஃபோட்டோ எடுத்திருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த டெவில் பாத்துன்ற இடம் தான். அது உள்ளார ஸ்டெப்பில் ஏறி போய் இறங்கி உள்ளார வந்தோம்னா நம்ம இந்த மாதிரி இருக்கும், ஒரு மேலேருந்து மாடிப்படி மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கிட்ட வந்தோம்னா அங்கே நின்று எடுத்தது தான் இதெல்லாம். அங்கே ஒரு மரம் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த மரத்தில் வந்து நம்ம உட்காந்தோம்னா பேக்கில் அந்த அருவி வந்து கரெக்டாக ஃபோட்டோவில் வருது. அதனாலே அந்த இடத்துல நின்று எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், இது வந்து இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்குன்னே கரெக்டாக வச்சுருக்குறாங்க. ஆக்சுவலாக மரம் இருந்திருக்கும் போல். இங்கே நின்று தான் எல்லாருமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இயற்கைனா இயற்கை, அப்படி ஒரு இயற்கை. ஆனால் வாக் பண்ணணும், ஃபுல்லாக வாக் பண்ணணும். எப்படியும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குமோ, அதுக்கு மேலே கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா 2-3 கேவ், ஃபஸ்ட்டு ஒரு ஆஷ் கேவ்ன்றது தனியாக போனோம். அதுக்கப்புறம் இந்த டெவில் பாத்துன்றது பாத் டப்புன்னு சொன்னாங்க. டெவில் பாத் டப்புன்னு சொன்னாங்க. அது வர்றதுக்கும் கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போகணும். அதுக்கப்புறம் உள்ளாரெல்லாம் பார்த்திங்கன்னா கேவ் மாதிரி நிறையா இருக்கும். டனல் மாதிரி கூட இருந்துச்சு. அதிலலாம் நம்ம சவுண்டு கொடுத்தோம்னா எக்கோ ஆகும். அந்த மாதிரி இடத்துலலாம் நாங்கள் சுற்றி போயிட்டு தான் வந்து எடுத்தோம். இது வந்து ஹாக்கின்ஸ் ஹில்னு சொல்கிறது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹில்லு. அதுக்குள்ளார போகிறது, அது உள்ளார குகை மாதிரி இருக்குது. அதெல்லாம் போய் பார்த்தது தான். இந்த பாருங்கள், இந்த பிரிட்ஜெல்லாம் வந்து அவங்க அதுக்கப்புறமா வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த படிஞ்சிருக்கிற பாறையெல்லாம் பார்த்தா அப்படியே படிஞ்சு அதுவே ஒரு ஃபார்ம் ஆகிருக்கு. செவுறு மாதிரி அப்படியே அங்கே ஃபார்ம் ஆகிட்டு அடுக்கடுக்கா. அதிலேருந்து அப்படியே அந்த சின்ன அருவிகள்லாம் கூட கொட்டுது. அந்த மலையிலேருந்து வர்றதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. சரி, அதை நம்ம லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட நான் போனேன். ஆனால் எங்கள் பொண்ணு சேனலில் போட்டிருப்பாங்க. சரி, என்னுடைய ரிமெம்பரன்ஸ்க்காக தான் இதை வந்து நான் ரொம்ப எடுக்கலை. உள்ளாரெலாம் ரொம்ப தூரம் நாங்கள் நடந்து போனோம். ஜஸ்ட்டு ஃபோட்டோஸ் எடுத்தது தான் மேக்ஸிமம் போட்டிருப்பேன். கொஞ்சம் வீடியோ எடுத்தது. நிறைய ஃபோட்டோ கிளிப்ஸ் இருக்கும், கொஞ்சம் வீடியோஸும் இருக்கும். மெயினானதெல்லாம் கொஞ்சம் வீடியோஸும் இருக்கும். ஆனால் நாங்கள் நிறைய ட்ரெக்கிங் மாதிரி போனோம் பாருங்கள். அதெல்லாம் வந்து நான் நிறைய வீடியோ எடுக்கலை. அப்படி உங்களுக்கு பார்க்கணுன்னா, ஃபுல்லாக இதை பார்க்கணுன்னா நான் வந்து மேக்கைண்ட் ட்ராவலில் இருக்குது. அது லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து கொடுக்குறேன். அப்போ போய் பாருங்கள் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில். இது வந்து ஒரு ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பாருங்கள், இது எல்லாமே அந்த டெவில் பாத் டப் முன்னாடி கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாருங்கள், நாங்கள் ட்ரெக்கிங் போகும்போது எடுத்தது இதெல்லாம். உள்ளார இது மாதிரி இருக்கும். பாதை ஒண்டி நம்ம நடந்து போகிறது, பாதை ஒண்டி ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கும். ஆனால் நடந்து போகிறது கொஞ்சம் கட்ஸ் வேணுங்க. என்னென்னா பாருங்கள், இந்த பாறை நான் சொன்னேன் பாருங்கள், அடுக்கடுக்காக அப்படியே ஃபார்ம் ஆகிட்டுருக்குன்னு. இது மாதிரி தான் நிறைய ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்லோப்பாக இருக்கும் அந்த ரோடு போகிறது. மண் ரோடு மாதிரி இருக்கும். ரொம்ப தார் ரோடெல்லாம் இருக்காது ட்ரெக்கிங் போகிறதுனா. ஆனால் நடந்து போகலாம் நம்ம. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் பின்னாடி ரோடு தான். அது கொஞ்சம் தூரம் போயிட்டு முடியலன்னா கூட மரங்கள் தானே, ஃபுல்லாக குளுன்னு இருக்கும். கையில் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நின்றுட்டு கூட நம்ம நடந்து வரலாம். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போதுமே இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் பாருங்கள், வீடு மாதிரி முன்னாடி குகை மாதிரி இருந்திருக்கு. மனிதர்கள் வாழ்ந்திருக்கலாம் அந்த காலத்தில்ன்ற மாதிரி. அந்த மாதிரி இருக்கும். நிறைய பாறைகள் நடுப்புற பார்த்தா போகிற வழி மாதிரி இருக்கும். இது பாருங்கள், இந்த உள்ளார என் பேரன் எட்டி பார்க்குறான் பாருங்கள். அங்கே வந்து மனிதர்கள் வாழ்ந்திருக்கிற இடம் மாதிரி இருக்குது. இது வந்து அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கிராஸ் பண்ணி வர்றதுக்கு ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி அழகாக இருக்குது. இந்த ஹாக்கிங் ஹில்ஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஒரு அழகான காணொளியில் மீண்டும் நாம் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூங்குழலி. வாழ்க வளமுடன். நன்றி.